அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகமாகிவிட்டது. அதை சகித்து சகித்து எதிர்க்க துணிவில்லாத சகித்து என் இன சொந்தங்கள் அடிமையாகிவிட்டார்கள். அதிலும் கொடுமை, நாம் அடிமையாக வாழ்கிறோம் என்பதை தெரியாத அளவிற்கு அடிமையாகி தெரிகிறது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை எல்லாம் தெரிகிறது. தெரிகிறது. ஊழல் தடுக்க முடியவில்லை. தெரிகிறது. லஞ்சம் தடுக்க முடியவில்லை. தெரிகிறது. கண்ணு முன்னே வளங்கள் களவு வருது. தெரிகிறது. தடுக்க முடியவில்லை. அம்பேத்கர் ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, அவனே கிளர்ச்சி செய்வார். இதைத்தான் 15 ஆண்டுகளாக நீங்கள் பெற்ற பிள்ளைகள், உங்கள் உடன் பிறந்தவர்கள் 15 ஆண்டுகளாக நீ அடிமை, நான் அடிமை, நாம் அடிமை என்பதை உணர்த்திக் கொண்டே வருகிறோம். ஒரு கிளர்ச்சி செய்கிறார்கள், கிளர்ந்து எழுகிறார்கள். புரட்சி என்பது என்ன? அது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல. அது துப்பாக்கி தோட்டாக்களை கொள்வதும் அல்ல. பிறகு எது புரட்சி? இந்த புரட்சியிலே தனிநபர்கள் வஞ்சம் தீர்த்துக் கொள்ள வாய்ப்பே இல்லை. அப்ப எதுதான் எது புரட்சி? இந்த புரட்சியிலே தனிநபர்கள் வஞ்சம் தீர்த்துக் கொள்ள வாய்ப்பே இல்லை. அப்ப எதுதான் புரட்சி? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகத்தை முற்று முழுதாக ஒரு புதிய சமூகம் படைப்பதுதான் புரட்சி. திரும்ப திரும்ப நாங்கள் செய்வது கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல. நாங்கள் அந்த கட்டடத்தை இடித்துவிட்டு மறு கட்டடம் கட்ட வந்த லட்சியவாதிகள், புரட்சியவாதிகள்.